சரணம். இதை கேட்குற எல்லா செல்லங்களும் ஒரு அறிவானவங்க, யாரும் குறைஞ்சவங்க, அவங்கள தவிர இதெல்லாம் பார்க்கவே முடியாது யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்யணும் கண்ணுங்களா. நீங்கள் நல்லா இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். அதை எல்லாருக்கும் கொஞ்சம் அனுப்பலாமே, எல்லோரும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, இந்த வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்குமே. ஏன்னா எவ்வளோ மந்திரத்தை பற்றி பேசுகிறேன், எவ்வளோ நல்ல நம்பர்ஸை பற்றி பேசுகிறேன் இல்லையா. அப்போ ரெகுலராக இதை பண்ணிகிட்ருக்கேன், எத்தனை வருஷமாக பண்ணுறேன், 33 வருஷமாக நான் தீட்சையும் கொடுத்துருக்கேன். அப்போ வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கத்தானே செய்யணும். ஏன்னா சவுண்ட் எனர்ஜி, அந்த சவுண்ட் எனர்ஜி வரத்தானே செய்யும். அதனால் நான் சொல்கிறேன், எல்லோரும் இதை பரப்புங்க. பரப்பி என்ன காசா பணமா, எல்லோரும் நல்லா இருந்துட்டு போட்டோம். புரிஞ்சுதா. இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிது, எவ்வளோ நாங்கள் அதுக்கு கஷ்டப்படுறோம், எவ்வளோ நாங்கள் செஞ்சு பார்க்குறோங்கிறது உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா. செஞ்சு பாருங்கள். வெட்டிவேர் அருமையான ஒரு மருத்துவ குணம் மட்டுமில்லை, மனமான ஒரு வேரும் கூட. அந்த வெட்டிவேரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உட்காரதுக்கு பாய் மாதிரி பண்ணி தர்றாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெட்டிவேரை வந்து நல்லா ஒரு வெள்ளை துணியில் மூட்டை கட்டி பானை தண்ணீரில் போட்டு குடிச்சிங்கன்னா நிறையா விஷயங்கள் நல்லாயிருக்கும், நிறையா விஷயங்கள் நடக்கும். அதில் வாட்டர் ஃபில்டர்லேருந்து தண்ணியை பிடிச்சிட்டு அதில் வெட்டிவேர் இதை வந்து நல்லா முடிச்சு போட்டு விட்டுருங்க, வச்சுக்கோங்க, மொத்தமாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிக்கிறப்ப யூஸ் பண்ணுங்கள், உடம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தண்ணியை இந்த ADHD, அதாவது நம்ம ஆட்டிசம் சொல்கிறவெல்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளைங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அருமையாக கேட்கும், நல்லா கேட்கும். வெட்டிவேருக்கு அந்த தன்மை இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் வெட்டிவேரை குடித்தா வந்துக்கும். அதனால தான் ரொம்ப சாதுக்களாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அம்மா அப்பாவுக்கு அடங்கி நடந்தோம், என் பிள்ளைங்களும் அந்த மாதிரி நடக்கிறாங்கன்னா அந்த ஜீன்ஸ் தானே. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, அதில் இருக்க ஒரு வேதியியல் பொருள் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கிற குழந்தைகளை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, பதட்டம், இந்த அஜிடேஷன், பதட்டம், மன அழுத்தம், டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் வந்து வெட்டிவேர் வந்து ரொம்ப நல்லது. கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொடுக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா வெட்டிவேர் ஆயில்னு கிடைக்கும். அந்த வெட்டிவேர் ஆயிலை வாங்கி அந்த ஆட்டிசம் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க லேசாக தேய்ச்சி விட்டுடலாம். என்னென்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல தேய்ச்சிருங்க, கழுத்தில் இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல லேசாக ஒரு சொட்டு ஆயில் எடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். அந்த ஆயிலினுடைய மனம் இருந்தாலே போதும் அதுக்கு. ஆனால் உண்மையான அருமையான ஆயில் கிடைக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெட்டிவேர் ஆயிலுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுறோம். எனர்ஜி நெஸ்ட்டில் கேட்டு பாருங்கள் கிடச்சின்னா. ஏன்னா அங்கே எதுவுமே பெஸ்ட்டாக இருக்குங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட். என்னென்னா அது எனர்ஜி நெஸ்ட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க, மக்கள்லாம் வரவங்கெல்லாம் இப்போ நிறையா பேசுகிறாங்க, சார் பெஸ்ட்டு ஷாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுக்குறப்பே பவர் பண்ணாமல் நாங்கள் கொடுக்குறதும் கிடையாது. எல்லாத்தையும் சிங்கிங் பவுலில் பூராத்தையும் உங்களுக்கு சவுண்ட் ஹீலிங் பண்ணி கொடுக்குறோம். எந்த பொருளையும் சவுண்ட் ஹீலிங் இல்லாமல் கொடுக்கறதில்ல. சவுண்ட் ஹீலிங்கில் எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத நிறையா உங்களுக்கு நான் பேசுகிறேன். அப்போ இந்த வெட்டிவேர் ஆயில் அங்கே வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.